இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி உலகத்தோட எந்த மூலையில எந்த போர் நடந்தாலும் அதுக்கு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ காரணமா இருக்கிறது அமெரிக்கா. ஹிரோஷிமா நாகசாகியில அணுகுண்ட வீச தொடங்கின அமெரிக்கா இப்போ இஸ்ரேல் போர் வர தன்னோட போர் கொடூரங்களை நடத்திட்டு வருது. ஈராக் போர் நேரத்துல அமெரிக்க செய்தி சேனல்கள் அந்த போரை நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. இப்போ இஸ்ரேல் அதன் எதிரி நாடுகள் மீது தொடுக்கிற தாக்குதல்களை ஏதாவது ஊடக வழியா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் திரைக்கு முன்னாடி நமக்கு காட்டப்படுற விஷயங்கள். ஆனா இந்த திரைக்கு பின்னாடி இந்த உண்மைக்கு நெருக்கமா நடக்கிற விஷயங்கள் ரொம்ப மோசமானது. அதைத்தான் அலச போறோம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. The United States attacked Iraq. Within 25 days, it has wiped out the entire Iraqi military. And then 6 months later, something happened. And suddenly, US soldiers were dying every day. When Saddam Hussein realized that America aa raha hai, he told all his Tikriti guys, "Bhaiya, tum log bhago." What did he do? He basically took 155mm shells. You know what they are? Artillery shells. And he distributed them to all these guys. And he said, "Gaon mein inko le jao." And these guys took these artillery shells and they dug them in the ground. That's all. அதாவது பாரத் ஜோடோ யாத்திரை அப்போ ஏஐ சம்பந்தமான கேள்வி ராகுல் காந்தி கிட்ட கேட்கப்படுது. அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. அதாவது அமெரிக்கா மொத்தம் 25 நாட்கள்ல ஈராக் முழுசையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது. ஆனா அடுத்த 6 மாசங்கள்ல நிலைமை தலைகீழ மாறினுச்சு. ஒவ்வொரு நாளும் அமெரிக்க வீரர்கள் இறந்து போனாங்க. சதாம் ஹுசைன் அமெரிக்கா உள்ள வர்றதுன்னு தெரிஞ்ச உடனே தன் கிட்ட இருந்த 155mm செல் அந்த நாட்டோட பழங்குடி மக்கள் கிட்ட கொடுத்தாரு. அதை அவங்க கிராமத்துல கொண்டு போய் பூமியில புதைச்சு வச்சாங்க. இந்த ஆயுதங்களை மக்கள் சதம் இறந்த பின்னாடி பயன்படுத்தினாங்க. அமெரிக்கா தரப்பட துண்ட காணும் துணிய காணும்னு ஈராக்கை விட்டு ஓடுனாங்க. கடைசியா ஆப்கானிஸ்தான்ல இருந்து திருச்சி ஓடுனாங்க. தன்னோட விமானப்பட பழத்தால குண்டுகளை வீசி கட்டுமானங்களை அமெரிக்காவில் சிதைக்க முடியும். ஆனா தரை வழியா தாக்குதல்களை அமெரிக்க ராணுவம் அந்த உள்நாட்டு மக்களோட போராட முடியாம தோத்து போன உதாரணங்களோட வரலாறு விரைவி கிடக்கு. உடல் முழுசும் தீக்காயங்களோட தன்னோட 2 கைகளையும் தூக்கிக்கிட்டு முக முழுசும் பீதியோட நிர்வாணமா இந்த சிறுமி ஓடி வர்ற இந்த படம் பார்ப்பவர்களை எல்லாத்தையும் கதிகலங்க செய்யும். அமெரிக்க ஆதரவோட தெற்கு வியட்நாம் போட்ட நாப்பாம் குண்டுகளால தாக்கப்பட்ட இந்த சிறுமி ஓடி வர்ற படம் உலக நாடுகள் மொத்தத்தையும் அப்போ அதிர்ச்சியா பார்க்க வச்சது. சுமார் 19 வருடங்களா நடந்த வியட்நாம் உள்நாட்டு போற முடிவுக்கு கொண்டு வர இந்த படமும் ஒரு காரணமா அமைஞ்சது. 1954 வருஷம் வியட்நாம் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்து வெற்றியும் அடைஞ்சது. அதுக்கு பின்னாடி வடக்கு தெற்குன்னு 2ஆ பிரிஞ்சு வியட்நாம் இருந்தது. சோவியத் யூனியன் சீனா மாதிரி ஒரே நாடா இருக்க விரும்பிச்சு வடக்கு வியட்நாம். அதே சமயம் தெற்கு வியட்நாமும் தன்னோட சுயாட்சிய விட்டு கொடுக்காம இருக்க அமெரிக்காவோட சேர்ந்து வடக்கு வியட்நாமை எதிர்க்க விரும்புச்சு. இந்த போர்ல 5 லட்சத்துக்கும் மேல அமெரிக்க வீரர்கள் தெற்கு வியட்நாமுக்கு ஆதரவா நேரடியா போர்ல குதிச்சாங்க. சீனா அப்புறம் ரஷ்யா வடக்கு வியட்நாமுக்கு அதிக அளவுல ஆயுதங்களையும் போர் உத்திகளையும் நேரடியா கொடுத்துச்சு. இந்த போராட உச்சத்துல 58,200 அமெரிக்க ராணுவ வீரர்கள், 11 லட்சம் வியட்நாம் வீரர்கள், சுமார் 20 லட்சம் பொதுமக்களும் இறந்து போனாங்க. பெரிய ஆயுத பலத்தோட களத்துல இருந்தாலும் வடக்கு வியட்நாமோட கம்யூனிச படைகளோட கொரில்லா போர் யுத்திகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாம தத்தளிச்சது அமெரிக்கா. குறிப்பா ராம்போங்கிற திரைப்படம் ஹாலிவுட் சினிமாவுல இத பத்தி எடுக்கப்பட்டுச்சு. அதுல ராம்போங்கிற ஒரு தனி கதாநாயகன் தனியாளா வியட்நாம் படைய எதிர்த்து நிற்பான். ஆனா நிஜம் இது இல்லைங்கிறது தான் உண்மையான யதார்த்தம். உச்சத்தில் இருந்த காலகட்டம் 1972 ஜூன் 9ஆம் நாள் தெற்கு வியட்நாம்
பெட்ரோலிய ரசாயனத்துல தயாரிக்கப்பட்ட நாப்பாம் குண்டு வடக்கு வியட்நாமோட கட்டுப்பாட்டுல இருந்த தாராங் பாங்கிற கிராமத்துல வீசப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அந்த கிராமத்துல இருந்த 8 வயசு சிறுமி பான் தி கிம் பியூ தன்னோட சகோதரர்கள் அப்புறம் உறவுக்கார சிறுவர்களோட ஓடி வந்தா. அப்போ சிறுமி கிம் பீக்கோட உடைகள் முழுசும் எரிஞ்சி உடல்லையும் தீக்காயம் பரவுன நிலையில ஐயோ சுடுது சுடுதுன்னு கதறினபடி ராணுவம் இருந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தா. அப்போ அவளுக்கு கொஞ்சம் தூரத்துல இறந்து போன ஒரு குழந்தையோட அலறி வந்த ஒரு மூதாட்டிய அங்க இருந்த புகைப்படக்காரங்க எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்த அசோசியேட் பிரஸோட புகைப்பட பத்திரிகையாளர் நிக் வுட் தன்னோட வியூ ஃபைண்டர் ஓரத்துல நிர்வாணமா ஓடி வர்ற இந்த சிறுமியை பார்த்தாரு. ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்கிறத உணர்ந்து தன்னோட கேமராவை அவளை நோக்கி திருப்பினாரு. மற்ற புகைப்படக்காரங்க எல்லாரும் அந்த மூதாட்டிய இறந்து போன குழந்தைய புகைப்படம் எடுக்கிற நிலையில நிக் வுட் மட்டும் இந்த நிர்வாணமா ஓடி வந்த சிறுமி கிம் பியூக்க படம் எடுத்தாரு. அந்த சிறுமிய புகைப்படம் எடுத்ததோட நிக்காம அவளுக்கு முதலுதவி செஞ்சு தன்னோட கார்ல மருத்துவமனைக்கும் கொண்டு போய் உயிர் பிழைக்கவும் வச்ச நிக்குக்கு அப்போ வயசு 19 தான். பின்னாடி தன்னோட அலுவலகத்துக்கு போன நிக் அந்த புகைப்படங்களை பிரிண்ட் போட்டு ஆசிரியர் குழு கிட்ட காட்டினப்ப சிறுமி நிர்வாணமா இருக்கிறத காரணம் கட்டி முதல்ல அவங்க அதை பிரசுரிக்க மறுத்தாங்க. அப்புறம் நீண்ட விவாதத்துக்கு பின்னாடி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில முதல் பக்கத்துல இந்த படம் பிரசுரமாச்சு. அப்புறம் அது வரலாறு ஆச்சு. இந்த படம் உலகத்துல இருந்த அத்தனை பத்திரிக்கை அப்புறம் தொலைக்காட்சிகள்லையும் போருக்கு எதிரான படமா அடையாளப்படுத்தப்பட்டது. அமெரிக்க பொதுமக்கள் கொதிச்செழுந்தாங்க. இந்த மக்கள் பாக்கெட்ல இருந்த எடுத்த வரிதான் போர்கள்ல தண்ணியா வாரி இறைக்கப்படுதுன்னு மக்கள் கொதிச்சு எழுந்தாங்க. உலக நாடுகளோட கடுமையான கண்டனத்தாலையும் உள்நாட்டு மக்களோட எதிர்ப்பாலையும் 1973 வருஷம் மார்ச் 23 அமெரிக்க ராணுவம் வியட்நாமை விட்டு வெளியேறிச்சு. கூடவே அவங்க ராம்போவும் வெளியேறினாரு. 1975 வருஷம் ஏப்ரல் 30 வடக்கு வியட்நாம் கிட்ட தெற்கு வியட்நாம் சரணடைஞ்சது. 1976 ஜூலை 2 வியட்நாம் சோசியலிச குடியரசு அரசா உருவாச்சு. இந்த படத்துக்காக நிக்குக்கு 1973 வருஷம் பத்திரிகை துறையோட உயரிய விருதான புலிட்சர் விருதும் கிடைச்சது. இந்த புகைப்படத்துல உள்ள சிறுமி இவங்களுக்கு இப்போ வயசு 57. இப்போ அவங்க கனடாவில் வசிக்கிறாங்க. இதுவரை 1994 வருஷம் யுனெஸ்கோ நல்லெண்ண தூதுவராகவும் இவங்களை நியமிச்சது. 1997 வருஷம் கிம் பியூ ஃபவுண்டேஷன்ங்கிற பெயர்ல ஒரு தொண்டு நிறுவனம் துவங்கி போரால பாதிக்கப்பட்ட பல குழந்தைகளுக்கு உதவுனாங்க கிம் பியூக்கு. தற்போது இதோட பல கிளைகள் நிறுவனங்களை இணைச்சி கிம் பியூ ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பெயர்ல இயங்கி வருது. அப்படியே காலத்தை கொஞ்சம் சுத்தி விடுவோம். வளைகுடா போர் நடந்த நேரம், வளைகுடா நாடுகள்ல நடந்த போர் உலகத்தையே அச்சுறுத்துற ஆயுதங்களை சதாம் ஹுசைன் ஈராக்ல ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு போரை தொடங்கின அமெரிக்கா இன்றைக்கு வரைக்கும் ஒரு பயங்கர ஆயுதத்தை கூட நம்ம கண்ணில் காட்டல. கடைசியா சதாம் ஹுசைனை தூக்கில ஏத்தி கொன்னுச்சு அமெரிக்க அரசு. ஈராக்க குட்டிச்சோராக்கி அங்க இருந்த படைகளை திரும்ப வாங்கிச்சு அமெரிக்கா. அப்புறம் லிபியா கடாபிய தன்னோட பிராக்சி புரட்சி படைய வச்சு அடிச்சு கொண்டது. ஆம புகுந்த வீடும் அமெரிக்கா புகுந்த நாடும் ஒருபோதும் உருப்படாதுங்கிறத இப்ப இருக்கிற லிபியாவை பார்த்தா புரியும். தாலிபானையும் அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லாடனையும் ஒழிக்க போறோம்னு ஆப்கான் மேல போரை தொடுத்துச்சு அமெரிக்கா. ஆனா குதிரையில வச்சு ஆயுதங்களை கொண்டு போற தாலிபான் கிட்ட தோத்து வெளியே வந்தது அமெரிக்கா. ஆப்கானிஸ்தான்ல பிராக்சி அரச உருவாக்குறதுலயும் தோத்து வெளியேறி இருக்கு அமெரிக்கா. கடைசியில ஒசாமா பின் லாடனை
பாகிஸ்தான்ல வச்சு கொண்டது அமெரிக்கா. இப்போ ஆப்கானிஸ்தான தாலிபான் தான் ஆட்சி செய்து வராங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளா கடிச்சு மத்திய தரைக்கடல் நாடுகள்ல இப்போ அமெரிக்கா உள்ள நுழைஞ்சிருக்கிறது இஸ்ரேல் நாட்டுக்குள்ள. சொல்லப்போனா இஸ்ரேலை தன்னோட ப்ராக்சியா வச்சு அந்த மத்திய தரைக்கடல் நாட்டோட அமைதிக்கு அச்சுறுத்தலா இருக்கு அமெரிக்கா. கடந்த வருஷம் அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து பாலஸ்தீன மேல பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். காசா மேல இஸ்ரேல் நிகழ்த்தின கோர தாண்டவத்துல இதுவரை பெண்கள், குழந்தைகள் உட்பட 41,000க்கு மேல பொதுமக்கள் பலியாயிருக்காங்க. இதுல பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள். நிறைய பேர் நிரந்தர உடல் ஊனத்தால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது தவிர சமீப நாட்களா லெபனான்லயும் தன்னோட தாக்குதலை தொடங்கி இருக்கு இஸ்ரேல். குறிப்பா இஸ்புல்லா இயக்கத்தோட முக்கிய தலைவர்களை கொண்டுகிட்டு இருக்கு. சரி, இந்த தாக்குதல்கள் ஏன்? அதாவது கடந்த ஜூலை மாசம் ஹமாஸ் தலைவர்கள்ல ஒருவரான இஸ்மாயில் ஹனிய ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல நடந்த ஒரு குண்டு வெடிப்புல கொன்னாங்க. அதாவது அந்த நாட்டு அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு அவ போனப்ப அங்க கொல்லப்பட்ட. இந்த தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் தான்னு ஈரான் குற்றம் சாட்டுது. ஆனா இஸ்ரேல் இதை பத்தி எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி லெபனான்ல இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல்ல ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டாரு. அவரோட ஈரான் புரட்சி படையோட மூத்த கமாண்டர்கள்ல ஒருத்தர் அப்பாஸ் நீல் ஃபோர்சனும் உயிரிழந்தாரு. இந்த கொலைகளுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஈரானோட ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கொமேனியோட உத்தரவு பேர்ல ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் முன்னெடுத்ததா சொல்லப்படுது. ஈரானால ஆதரிக்கப்படுற ஹிஸ்புல்லா, ஹமாஸ் 2 இயக்கங்களும் இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளால பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டவைங்கிறது இங்க குறிப்பிடுறதும் முக்கியம். ஈரானோட அரசியல்ங்கிறதே அமெரிக்காவுக்கு சவாலான ஒண்ணு. அதாவது இஸ்ரேலால ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலங்களை விடுவிக்கிறதுங்கிறத ஒரே கோட்பாடா கொண்டிருக்கு ஈரான். அது ஈரானோட அரசியல் அடையாளத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த கோட்பாட்டுல ஈரான் செயல்படாம போனா அது தன்னுடைய அடையாளத்தை இழக்கிற அபாயமும் இதுல இருக்குது. இத அயத்துல்லா கொமேனியோட சமீபத்திய வெள்ளிக்கிழமை உரையும் சுட்டி காட்டுது. இருந்தாலும் இஸ்ரேல் மேல இந்த நேரடி ஏவுகணை தாக்குதல்ங்கிறது ஈரான் முன்னெடுத்த ஒரு வெளிப்படையான ரிஸ்கான நடவடிக்கை தான் உலக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இந்த தாக்குதலுக்கு முன்னாடி சீனா அப்புறம் ரஷ்யாவோட ஒரு கலந்துரையாடல் கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை வீசி அக்டோபர் 1 இரவு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திச்சு ஈரான். முதல்ல இது எங்களோட ஏவுகணை தடுப்பு அமைப்பு, அப்புறம் அமெரிக்க உதவியால தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு சொன்ன இஸ்ரேல் அந்த தாக்குதல் வீரியத்தோட புகைப்படங்கள் வெளியான பின்னாடி அந்த தாக்குதல் பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு ஒத்துக்கிட்டது. ஈரான்ல சமீப ஆண்டுகளா அரசியல் ரீதியா சில தீவிரமான உள்நாட்டு பிரச்சனைகளும் நடந்து வருது. குறிப்பா ஹிஜாப சரியா அணியிலன்னு போலீஸ் கஸ்டடியில ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம், அதை தொடர்ந்து நடந்த பெண்களோட போராட்டம் ஈரானோட அரசியல் அடித்தளத்தை ஆட்டம் காண வச்சது. அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போருக்கு ஈரான்ல நடக்கிற இந்த எதிர்ப்பு குரல்கள் ரொம்ப வலுவா இருக்குதுங்கிறதும் ஈரானுக்கு கவலை அளிக்கிற விஷயமா இருக்குது. கூடுதலா ஈரானோட புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் மேற்கத்திய நாடுகளோட ஈரானோட உறவை மேம்படுத்துற நோக்கத்தை வச்சிருப்பதா சொல்லப்படுது. சர்வதேச சமூகத்தோட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும்னு அவர் பேசுறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, கடந்த சில வருஷங்களா ஈரான் உலக அரங்கில் தனித்து விடப்பட்ட ஒரு நாடா மாறி இருக்கு. ஏன்னா
அது மேல அமெரிக்கா மேற்குலக நாடுகள் விதிச்சிருக்கிற பொருளாதார தடை, குறிப்பா ஈரான்ல ராணுவ தளவாடங்களை கூட வெளியே இருந்து வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்போ தாக்குதலுக்கு பயன்படுத்தின பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட ஈரான் தன்னோட உள்நாட்டுல தயாரிச்சது. இஸ்ரேல் மேல இந்த தாக்குதல் முடிவை எடுத்தது ஈரான் அதிபர் இல்ல. காசா மேல இஸ்ரேலோட முக்கிய தாக்குதல் தொடங்கினது முதல் ஒரு கடுமையான தாக்குதலை IRGC மூத்த தலைவர்கள் பரிந்துரை பண்ணாங்க. போர்ல நேரடியா ஈடுபடுறத தவிர்த்து வந்துச்சு ஈரான். ஒரு வழியா கொமேனி இப்பதான் அவங்களுக்கு செவிமடுத்ததா தெரியுது. ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் உள்நாட்டு பிரச்சனைகள்னு மும்முனை சவால்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு இப்போது இருக்குது. இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு நேரடி தாக்குதல் கட்டாயம் இருக்குங்கிறது ஈரானுக்கு தெரியாம இருக்காது. அந்த தாக்குதலை அமெரிக்காவும் இணைஞ்சு நடத்துங்கிறதும் ஈரானுக்கு தெரியும். இருந்தாலும் அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு அது தயாராகவே இருக்குது. ஏன்னா இந்த தாக்குதல்ல முதல்ல பாதிக்கப்பட போறது பாரசீக வளைகுடாவில் இருக்கிற அமெரிக்காவோட போர் அப்புறம் வணிக கப்பல்கள் தான். இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல பாதுகாப்புக்கும் வணிக செயல்பாடுகளுக்கும் பெரிய அச்சுறுத்தல் உருவாக வாய்ப்பு கூட இருக்குது. ஈரான் தன்னோட எண்ணெய் வயல்களை தாக்குனா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற மொத்த எண்ணெய் வளத்தையே அழிச்சிருவோம்னு அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையும் செஞ்சிருக்கு. காசா மேல இஸ்ரேல் உச்சக்கட்ட தாக்குதல் நடத்தினப்ப ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற இந்த படம் உலகம் முழுசும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூதிக்கள் அப்புறம் ஈரானுக்கு ஆதரவு அளிக்கிறதா குற்றம் சாட்டி ஐக்கிய நாடுகளோட பொதுச் செயலாளர் அந்தோனியா குத்ரேஸே அவருக்கு இஸ்ரேலுக்குள்ள நுழையிறதுக்கு தடை விதிச்சிருக்கு. கிழக்கு கடற்கரை பாலஸ்தீன பகுதிகளில் அல் ஜசீரா ஊடக அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்ச இஸ்ரேலிய படை அதை உடனே மூடணும்னு கட்டாயப்படுத்தி அங்க இருந்த ஆட்களை வலுக்கட்டாயமா வெளியே தள்ளிச்சு. போன அக்டோபர் மாசம் ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதலுக்கு பிறகு கடத்தின ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பல பேர் இன்னும் மீட்க கூட படல. அதை வலியுறுத்தி இன்னும் இஸ்ரேல்ல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அண்டை நாட்டோட இறையாண்மையை மதிக்காத தொடர்ச்சியா தாக்குதல் நடத்துற இஸ்ரேல் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம்னு. இப்போ சமீபத்துல காசா அகதி முகாமா செயல்பட்ட மசூதியில தாக்குதல் நடத்தி 26 பேரை கொன்னது இஸ்ரேல் ராணுவம். இப்படி பலியாகிற உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்கிறது? உலகத்தோட அமைதிக்காக 3 மதங்கள் தோன்றின அந்த இடம் இப்போ அமைதிக்காக போராடிக்கிட்டு இருக்கு.